நான் வந்து ஓம் சரவணபவால பேசணும் அப்படின்றப்போ கிட்டத்தட்ட ஒரு 45 விஷயங்கள் எடுத்து வச்சேங்கம்மா. 45 விஷயங்களை இது வரைக்கும் இப்போ 7 பேட்டி வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதில் 11 விஷயத்தை மட்டும் தான் என்னால் சொல்ல முடிஞ்சுது. ஒவ்வொரு வாட்டியும் அந்த எழுதுனதை எடுத்துகிட்டு போவேன். கடைசியில் ஏதோ ஒரு சூழ்நிலை வரும், ஏதோ ஒரு ஃபோன் கால் வரும், இல்லை இதோட படப்பிடிப்பு பிடிச்சி நம்ம கிளம்பலான்னு வருவேன். 3 மணி நேரம் பேசலான்னு சொல்லிட்டு போய் 1 மணி நேரத்துக்கு மேலே என்னால் சொல்லவே முடியும். ஏன்னா அதோட தாக்கம் வந்து நம்ம நேர்காணல் எடுக்கிறப்ப நான் நிறைய விஷயம் உணர்ந்திருக்கேன். அதில் 45 விஷயத்தில் 11 தான் சொல்லியிருக்கேன். அப்போ மிச்சம் எல்லா விஷயம் பாருங்கள் எவ்வளோ பவர்ஃபுல்லான விஷயம். அது இயற்கையை தடுக்கிறது பாருங்கள். அதில் லாஸ்ட்டு நான் நேர்காணல் ஓம் சரவணபவா போகும்போது முடிச்சுட்டு வெளில ஆஹா அந்த ஓரை பற்றி சொல்ல மறந்துட்டோமே, இதை கண்டிப்பாக பதிவு பண்ணி ஆகணும். இது வந்து நிச்சயமாக உலகத்தில் எந்த மக்களும் சரி, அவங்க வந்து இறைவனை வழிபட்டாலும் சரி வழிபடனாலும் சரி, தெய்வ பக்தி இருக்கோ இல்லை தெய்வ பக்தி இல்லையோ, அவங்க கிறிஸ்டின் முஸ்லீம் எந்த மதமாக இருந்தாலும் எந்த இடத்துல தமிழ் பேசுகிறவங்களும் கண்டிப்பாக நான் பேசுகிற விஷயம் புரியும். இதை நீங்கள் அவங்க உணர்ந்தாலே இந்த யூனிவர்ஸ் வந்து நம்மளை மனிதன் கிரகப்படி தான் பிறக்கிறாங்கம்மா, கிரகப்படி தான் நடக்கிறாங்கம்மா, அவன் விதியும் கிரகப்படி தான் போகுது. அதில் ஒரு சில விஷயங்கள் வந்து திருத்தி அமைக்கப்படுது. எப்படி திருத்தி அமைக்கப்படுதுன்னா அவங்க செய்கிற பக்தியும் எந்த மதமாக இருந்தாலும் அவங்கள செய்கிற ஈடுபாடும் அவங்க செய்கிற தானம் தர்மம் அவங்க செய்கிற புண்ணியத்தை பொறுத்து அதில் ஒரு சில விஷயங்கள் திருத்தி இயற்கையே கருணையோடு கொடுக்குது. அப்படி தான் இந்த பிரபஞ்சம் செயல்பட்டுருக்கு. அப்போ இந்த ஓரை விஷயத்தை வந்து நான் முடித்த அப்புறம் நக்கீரன் சேனலில் ஒரு வசந்த் சாரோட சொன்னேன், ஐயா இந்த மாதிரி இதை சொல்லவே முடியல என்னால், அடுத்த வாட்டி பேட்டியில் கண்டிப்பாக சொல்லணுன்ட்டு. இப்போ கூட நான் மறந்துடக்கூடாதுன்னு தான் முன்கூட்டியே நான் உங்களுக்கு பதிவு பண்ணி வச்சுருந்தேன். அது வந்து நீங்கள் டெலிவரி பண்ணி மற்ற தெரிஞ்சுக்கிறப்போ அது ஒரு ரகசியம் தெரிஞ்சுக்கிற மாதிரி தான். ஆனால் எனக்கு இயற்கை அதை அனுமதி கொடுத்ததுக்கப்புறம் தான் இதை நான் சொல்கிறேன். இதை பற்றி ஆல்ரெடி ஒருத்தங்க வந்து என் குருநாதர் என்கிட்ட சொன்னார், அவர்கிட்டையும் நான் அனுமதி கேட்டு தான் சொல்கிறேன். ஓரை பார்த்தீங்கன்னா எப்படி நல்ல நேரம் கெட்ட நேரம் வருதோ அந்த மாதிரி தினமும் ஓரை வருங்கம்மா. இப்போ திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறுனா அந்த முதல் 6 to 7 வந்து அந்த கிழமைக்கு ஒன்று ஓரையாக இருக்கும். சந்திர ஓரையாக இருக்கும். திங்கக்கிழமை ஆச்சுன்னா, செவ்வாய்க்கிழமை ஆச்சுன்னா செவ்வாய் ஓரையாக இருக்கும். புதன்கிழமைனா புதன் முதல் ஓரை. இப்போ நீங்கள் வந்து நான் உணர்ந்த விஷயத்த சொல்கிறேன். இது உண்மையாக சரியான்றது பக்தர்கள் சொல்கிற கமெண்ட்லேயும் ஓம் சரவணபவா பார்க்குற நேயர்கள் சொல்கிற விஷயத்தில் தான் நானே அதை ஊர்ஜிதப்படுத்த போகிறேன். இது வந்து என்னோடய கர்மாராய்ச்சி சரியாக போயிட்டுருக்கா அப்படின்ட்டு.